பெரும்பாலும் நிலத்துக்கடியில் விளையிற எல்லா உணவுப் பொருட்களுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. அந்த உணவு வகையில வேர்க்கடலையும் ஒண்ணு. இந்த வேர்க்கடலைய பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த வேர்க்கடலையை உரிச்சு வறுத்து மிளகாய் மிளகு சீரகம் சேர்த்து எங்க பாட்டி கடலக்கொட்டை சட்னி ஆட்டினாங்க. அதை களியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருந்தது. கடலக்கொட்டை சட்னி ஆட்டுறதுக்காக நாங்கள் சுமாரா ஒரு படி வரக்கடலக்காயை பயன்படுத்திக்கிட்டோம். கடலக்கொட்டை சட்னி ஆட்டுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். ஒரு வெள்ளைப்பூண்டு, 10 வரமிளகாய், 50 கிராம் புளி, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், கறிவேப்பிலை. நம்ம எடுத்துக்கிட்ட கடலக்காயை எல்லாம் தொழும்பு தனியாக உரிச்சு எடுத்துடலாம். எல்லா கடலக்கொட்டையவும் உரிச்சு எடுத்துட்டு சட்டியில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலக்கொட்டையை வறுத்து எடுத்துட்டு வரமிளகாய் மிளகு சீரகம் ரெண்டையும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த கடலக்கொட்டை மேலே இருக்க தொழும்பு எல்லாத்தையும் சுத்தமாக பிரித்து எடுத்துடலாம். கடலக்கொட்டை சட்னி ஆட்டுறதுக்கு எல்லாமே இப்போ தயாராகிடுச்சு. சட்னியை இப்போ ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் சீரகம், உரிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாயும் வெள்ளைப்பூண்டும் நல்லா ஆட்டிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம புடைச்சி சுத்தம் பண்ணி வச்சிருந்த கடலக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கடலக்கொட்டையை ஓரளவு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க புளியவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட கடலக்கொட்டையெல்லாம் நல்லா மஞ்சிருச்சு. கடலக்கொட்டை சட்னி இப்போ தயாராகிடுச்சு. கடலக்கொட்டை சட்னி இப்போ வலிச்சிடலாம். அரைச்சி வச்சிருக்க கடலக்கொட்டை சட்னி கூட பதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்து 10 வரமிளகாய் சேர்த்து கறிவேப்பிலையை சேர்த்து கடலக்கொட்டை சட்னிக்காக தாளிச்சு எடுத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த கடலக்கொட்டை சட்னி களிக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். எங்க பாட்டி களி கடலக்கொட்டை சட்னினா விரும்பி சாப்பிடுவாங்க. களியோட கடலக்கொட்டை சட்னியை சேர்த்து சாப்பிட்டா 3 உருண்டை களி சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும்னு தோணும்.